நியாயமாக சொல்லப்போனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. இந்த கடகராசிக்கு அஷ்டம சனி வந்தாலும் வந்தது அப்போ ஆரம்பித்த உங்களுடைய மைண்ட் செட்டு. கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்காங்க. ஒரே காதல் வந்தது, சூப்பராக இருக்குது. எல்லா சுற்றில் 5 கூடிய செவ்வாய் உச்சமாகத்தான் இருக்கிறார். பிப்ரவரி 17 வரை உச்சமாகத்தான் இருப்பார். ஒரு கவலையும் கிடையாது. சொல்லப்போனால் பிப்ரவரி 21 வரைக்கும் கூட ஒரு கவலையும் கிடையாது. பிப்ரவரி 21க்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு வித்தியாசமான சேஞ்சஸ்லாம் நடக்கும். இந்த பிப்ரவரியில் சாதாரண விஷயம்லாம் கிடையாது. காரணம் என்னவென்றால் 2 கூடிய சூரியன் மறைகிறான், தனாதிபதி அவுட்டு. 12 கூடிய புத பகவான் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். மெடிசன் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கவங்களுக்கு நல்லது. சுப விரயங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் அது என்ன விரயமோ எல்லா விரயமும் 12ஆம் விபரீத ராஜயோகம் உண்டாகி உங்களுக்கு ஒரு விரயமே லாபமாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று தான் நல்லது. 4-11 கூடிய சுக்கிர பகவான் 8இல் இருக்கிறார். 5 கூடிய செவ்வாய் பகவான் 8இல் இருக்கிறார். இவை எவமெல்லாம் இருக்கக்கூடாதோ எல்லாருமே 8க்கு போகிறாங்க கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வா அப்பா, கடகராசிக்காரர்கள் பதிவுனாலே ஒரு கனத்த இதயம். என்னது கனத்த இதயமா? ஏன் நல்லா தானே போயிட்டுருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும், இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அடப்போங்க சார், எப்போனாலும் கடகராசிக்கு டஃப்பு தான். அதாவது சொல்லியே மைண்ட் செட் பண்ணுறதுன்னு ஒரு சைக்காலஜி இருக்குது உலகத்தில். ஒரு நாளைக்கு நான் ஒரு 1000 பேரை பார்க்குறேன். இந்த உளவியல் கூடவே நான் திரிகிறேன். இந்த கடகராசிக்காரர்களை எல்லாருமா சேர்ந்து சொல்லி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க சொல்லி மைண்ட் செட் ஆகிட்டாங்க. நியாயமாக சொல்லப்போனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது. இந்த கடகராசிக்கு அஷ்டம சனி வந்தாலும் வந்தது அப்போ ஆரம்பித்த உங்களுடைய மைண்ட் செட்டு. கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் இருக்காங்க. ஒரே காதல் வந்தது, சூப்பராக இருக்குது, எல்லாம் சொன்னேன். ஸ்டில் 5 கூடிய செவ்வாய் உச்சமாகத்தான் இருக்கிறார். பிப்ரவரி 17 வரை உச்சமாகத்தான் இருப்பார். ஒரு கவலையும் கிடையாது. சொல்லப்போனால் பிப்ரவரி 21 வரைக்கும் கூட ஒரு கவலையும் கிடையாது. பிப்ரவரி 21க்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு வித்தியாசமான சேஞ்சஸ்லாம் நடக்கும் இந்த பிப்ரவரியில். என்ன அப்படின்னா எல்லா கிரகங்களும் 8க்கு போய் மறையுதுங்க. இதை விட ஒரு மோசமான நேரம் எதுவும் இல்லை. கடகராசிக்காரர்கள் பிப்ரவரி 15 தேதிக்கு அப்புறம் கண்ணின் மணியே வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், எங்கேயும் போகணும். கொரோனா வந்தபோது எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தோமோ அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும். ரொம்ப மோசமான நேரம் நண்பர்களே, சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. காரணம் என்னவென்றால் 2 கூடிய சூரியன் மறைகிறான், தனாதிபதி அவுட்டு. 12 கூடிய புத பகவான் 8இல் மறைந்து விபரீத ராஜயோகம் தருகிறார். மெடிசன் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கவங்களுக்கு நல்லது. சுப விரயங்கள் இருக்கவங்களுக்கெல்லாம் அது என்ன விரயமோ எல்லா விரயமும் 12ஆம் விபரீத ராஜயோகம் உண்டாகி உங்களுக்கு ஒரு விரயமே லாபமாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று தான் நல்லது. மற்றபடி 4-11 கூடிய சுக்கிர பகவான் 8இல் இருக்கிறார். 5 கூடிய செவ்வாய் பகவான் 8இல் இருக்கிறார். இவை எவமெல்லாம் இருக்கக்கூடாதோ எல்லாருமே 8க்கு போகிறாங்க கடகராசிக்காரர்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா கடகராசிக்காரர்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படுற விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. என்ன கஷ்டப்படுற விஷயம்? முதல் கஷ்டப்படுற விஷயம் என்ன அப்படின்னா 5 கூடியவன் 8இல் மறையும் பொழுது குழந்தை புத்திரப்பிராப்தியால் வேதனை, புத்திரப்பிராப்தி மன கஷ்டம். 2வது விஷயம் என்ன? நிறைய பேர் ஐவிஎஃப் பண்ணுறாங்க, ஐயுஐ பண்ணுறாங்க. அது வேண்டாம், இப்போ வேண்டாம். பிப்ரவரி 21க்கு அப்புறம் வேண்டாம். 8ஆம் இடத்துல செவ்வாய் வருகிறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் வர்றதும் சரியா, என்ன சொல்கிறது, எருமையை கனவில் காண்பதும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டம்னு சொல்கிறேன். ஸோ இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடாது. இந்த செவ்வாய் ஆக்சிடென்ட் கொண்டு போய் பண்ணி விட்டுருவார். ஒரு சுப நிகழ்ச்சிகளே நடக்காது. ஆக்சிடென்ட் பண்ணுறது, நைட் டைம் ஃபேமிலியோடு வெளியே போகிறதெல்லாம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். கண்ணு முடிச்சுட்டு போகிறத தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் ரொம்ப மோசமான விஷயம் ஏற்படும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் நான் அப்படி சொன்னதே கிடையாது. இந்த மற்றவெல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இந்த பூகம்பம் வரும், சுனாமி வரும், வெள்ளம் வரும், இயற்கை தாய் வாயை திறந்துட போகிறா, அவ்வளோதான் எல்லாம் நான் வாழ்க்கையிலே அப்படி யாரையும் சொல்ல மாட்டேன். மனித குலம் மகிழ்வதற்காகத்தான் நான் ஜோதிடம் படித்தேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனித குலத்தை பயமுறுத்தும் எந்த விஷயங்களையும் நான் கையில் எடுப்பதும் இல்லை. ஸோ 8ஆம் இடத்துல செவ்வாய் வருவது, செவ்வாயில் 8இல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கம்பல்சரி ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ ஒருத்தர் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஹைட் ஒர்க் பர்மிட்டு வாங்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். மேலேருந்து கீழே விழுறது போன்ற விஷயங்கள் ஏற்படுறது. ரொம்ப உயிருக்காவது ரத்தம்னு பேர். செவ்வாய்னா ரத்தம்,
இரத்த காயம் ஏற்படுவதற்கான நேரம். அப்போ செல்ஃப் டிரைவிங் பண்ணக்கூடாது. கூட யாரையாவது உட்கார வச்சு தான் கூட்டு போகணும். ஓலா மாதிரி வண்டி போட்டிங்கன்னா ரைட்டில் ஓட்டுறான்னா லெஃப்ட்டில் உட்காந்து போகணும். நீங்கள் ஓட்டக்கூடாது. நீங்கள் வண்டியே தொடாதீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டுங்க. சில பேர் ரேசர்ஸு, பைக்கர்ஸு, யூடியூபர்ஸு எல்லாம் இருக்கீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பைக் ஓட்டுறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வண்டி கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுறது, ரஜினி ஸ்டைல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா ரஜினிகாந்த் ரஜினி ஸ்டைல் பண்ணுவார். ஏன்னா அதில் ஒரு மாஸ்டர். ஆனால் நமக்கு அப்படி தெரியுமாங்கிறது. ஸோ அதனால் பாதி பேர் இதெல்லாம் ஸ்டண்ட்டு. இப்போ நிறைய விஷயங்களை இப்போ மலேசியாலாம் போனீங்கன்னா இந்த வீர சாகசங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு தடவை நான் பெனாங் போயிருந்தேன். பெனாங் போயிருந்தேன், கழுத்தில் ஒரு பெரிய பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு விட்டாங்க. அந்த ஊர் வேறு விளையாட்டான். இவ்வளோ பெரிய பாம்புங்க அது முன்னாடி வந்து புஷ்க்கு அப்படிங்குது. அவன் பார்த்து பயந்தேன் பாருங்க. அன்னைக்கு எடுத்த ஓட்டம் தான். அதுக்கப்புறம் பெனாங்கு போவே இல்லை. அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வீர விளையாட்டுகள்லாம் பண்ணாதீங்க. ஒரு நேரம் போல் இருக்காது. சில பேர் கைத்து கட்டிட்டு கிணத்து மேலேருந்து கீழே குதிக்கிறது, டங் 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 டிங் டங் 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 டிங், அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே விஜய் வந்து என்ன பண்ணுவார், அப்படி குதிப்பார் அந்த கிணத்துக்குள்ளே. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஸ்டண்ட்டு. சில பேர் இதெல்லாம் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன். சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்லாம் இருப்பீங்க. இந்த நெருப்பை வாயில் ஊதுறது, இந்த மாதிரி விஷயங்கள், பெயிண்ட்டை உடம்புல அடிச்சுட்டு ஜம்ப் பண்ணுறது. இந்த ரிஸ்க் பாஸ்கர் என்னோட லவ் தான். அது ரிஸ்க் பாஸ்கர் சார். ஆல் ரிஸ்க் பாஸ்கர்ஸ் அமைதியாக இருங்க. உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், தயவுசெய்து வந்து ரிஸ்க் எடுக்கிறது ஓகே. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெருமைக்கு ரிஸ்க் எடுப்பாங்க. மாஞ்சா நூல் மாட்டி இளைஞர்கள் அந்த கேஸெல்லாம் இப்போல்லாம் கம்மியாயிடுச்சு. என்னவோ பரவாயில்ல, கவர்மெண்ட் ரொம்ப தலையிட்டு அதெல்லாம் நான் அடக்கியிருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம பசங்க ஆடாத ஆட்டமா, பட்ட நூலில் மாஞ்சா தரவினாங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. ஸோ சாதாரண விஷயங்களை கூட சொல்கிறேன். 8ஆம் இடத்துல செவ்வாய் வருவது உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம். 8ல் எல்லா கிரகமும் மறையுது. 4-8 கூடிய 4-11 கூடிய பாதகாதிபதி வரை 8ல் இருக்கான். சொத்தை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணாதீங்க. பேப்பர்ஸை பிளட்ஜ் பண்ணாதீங்க. செய்கிற தொழிலை பிளட்ஜ் பண்ணாதீங்க. நண்பர்களே, மிக வருத்தத்துடன் நான் சொல்லுகிறேன், என் வாழ்வில் நான் நடந்ததை சொல்லுகிறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் அடகு வச்சா வருத்தப்படுங்க. ஐயோ இப்படி போயிடுச்சேன்னு நினைங்க. அடகு வைக்கிறது ஒரு பெருமைன்னு நினச்சிக்காதீங்க. அடகு வைக்கிறது பெருமை அல்ல. அடகு வைக்கிறது ஆபத்தில் உதவுவது இல்லைன்னு நான் சொல்லலை. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் கோல்டு தான் என்ன பண்ணுது, கோல்டு இல்லை, அடகு வைக்காத வீடு கிடையாது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கோல்டு அடமானம் வைக்க வைக்க லக்ஷ்மி அவங்கள விட்டு போயிடுவார். பண்ணக்கூடாது. பெரும்பாலும் தவிருங்கள். ஒன்று முடியலாம், வயிற்று ஈர துணி கட்டிட்டு படுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. 2026 என்னோட எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிற வார்த்தை அதுதான். எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் சொல்கிறது அதுதான். ஒன்று சம்பாதிக்க முடியலன்னா வயிற்றில் ஈர துணி கட்டிட்டு படுத்துக்கோங்க. தயவுசெய்து கடன் மட்டும் வாங்காதீங்க. கடன் வாங்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வியாதி. அது உங்களை விடவே விடாது. அதை பண்ணவே பண்ணாதீங்க. உலகத்தின் பெரிய புற்றுநோயெல்லாம் கிடையாது, கடன் வாங்குறது தான். இந்த 4-11 கூடிய சுக்கிர பகவான் உட்காந்து தண்டத்துக்கு செலவு பண்ண வைப்பார். முன்னெல்லாம் சம்பாதிச்ச காசை செலவு பண்ணுவாங்க. இப்போ செலவு பண்ணுறதுக்காக தான் சம்பாதிக்கிறோம். செலவு பண்ணுறதுக்காக, வீட்டு என்ன செலவோ அதுக்காக தான் சம்பாதிக்கிறோம். அப்படிலாம் பண்ணாதீங்க. சம்பாதித்துக்குள்ளே தான் செலவு பண்ணணும். நம்ம ஒரு செலவை டிசைட் பண்ணிவிட்டு 1.5 லட்ச ரூபா ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சம்பாதிக்கக்கூடாது. அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் பேராசைப்பட்டு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறதா இந்த கூத்தெல்லாம் இப்போ தான் நடக்கும். 2 கோடி பேராசை. நல்லா இருந்தவன் சார், ஆஸ்திரேலியாவில் கங்காரு வாங்கலான்னு காசு வாங்கிட்டு போயிட்டான் சார். கங்காரு வாங்கலான்னு காசு கொடுத்தேன். பார்த்துட்டு பண்ணுங்கய்யா. இங்கே வர்ற கேஸெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்குது. நேற்று ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, வலம்புரி சங்கு வாங்கலான்ட்டு ஒருத்தன் காசு வாங்கிட்டு போயிட்டான் சார். வலம்புரி சங்கு வாங்கினியா? அது மீன் சங்கம் முழுங்குமா, மீன் வயிற்றுக்குள்ளே இருக்குமான்னு சொல்கிறாங்க. மீன் சங்கம் முழுங்குமா, இவன் ஒருத்தன் சொல்கிறான்னு ஒருத்தன் கேட்டு பணம் கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ அது மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் பணத்தை போடாதீங்க. ஸோ கடகராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.